வணக்கம். இது ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லக்கணத்தில் சனி பகவான் இருந்தாலும் இல்லை லக்கணத்துக்கு 2ல் சனி பகவான் இருந்தாலும் இந்த சனி பகவானை செவ்வாய் பகவான் தன்னோட சிறப்பு பார்வையில் 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் சரி, இல்லை 7ஆம் பார்வையாக பார்த்தாலும் சரி, இல்லை 4ஆம் பார்வையாக பார்த்தாலும் சரி, இந்த சனி பகவானை செவ்வாய் பகவான் ஏதோ ஒரு விதத்தில் தன்னோட பார்வையை செலுத்தினார்னா சனி பகவான் மேலே அவங்களோட குரல், அதாவது லக்கணத்தில் இருந்தாலும் இல்லை 2ஆம் இடத்துல இருந்தாலும் குரல் பார்த்திங்கன்னா ரொம்ப விகாரமாக இருக்கும். நீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களோட பாருங்களேன், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கேட்குறதுக்கு காது கூசும். அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் ஊர் அருகில் சிவன் கோவிலில் வண்டார் குழலி அம்மன் அப்படின்னு எங்கே இருந்தாலும் சரி தான், சிவபெருமானோட மனைவி, சிவபெருமான் கோவிலில் தான் கண்டிப்பாக இந்த அம்மன் இருப்பாங்க. வண்டார் குழலி அம்மன் அப்படின்ற பேரில் எங்கே இருந்தாலும் அங்கே போய் தேன் வாங்கி கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணிங்க. யாருக்கு இந்த குரல் ரொம்ப விகாரமாக இருக்கோ அவங்க பேரில் ஒரு அபிஷேகம் பண்ணிங்க. அது எப்போ பண்ணணுன்னா, அந்த சனி பகவான் எந்த ராசி மண்டலத்தில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு புதன் பகவான் வீடான மிதுனக்கண்ணியில் உட்காந்துருந்தா புதன்கிழமையில் போய் பண்ணிங்க. அது புதன் ஹோரையில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பண்ணி பாருங்கள், பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.